ஐயா திரு எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக என மேடைக்கு அழைக்கிறேன். அ.ந.மு.க கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர் இருதயராஜ் பொறுப்பை ஏற்று இந்த கதாபாத்திரத்திற்கு நன்றி செய்திருக்கிற, நாங்கள் எல்லோரும் நேசிக்கிற, யதார்த்தத்திலும் யதார்த்தமாக நடித்து எப்போதும் மக்கள் மனதை கொள்ளையடிக்கிற எங்கள் இதயத்தின் இளவரசு ஐயா இளவரசு அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரமாக நடித்திருக்கிற ஸ்ரீதாராவ் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தின் மற்றும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று மாமியாக வந்திருக்கிற, தனது நடிப்பால் தனி இடம் பிடித்து எப்போதும் ரசிகர் மனதில் ஆழங்கால் பதித்திருக்கிற நடிகையர் அம்மா விஜய் அவர்களை ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன். சொற்பமான படங்களிலே மக்களின் விருப்பமான நடிகையராக உருவெடுத்திருக்கிற ருக்மணி கதாபாத்திரம் அண்ணன், நல்ல நடிகர், கதாபாத்திர பெயரையே தன் பெயராக மாற்றி வாழுகிற அண்ணன் ஜாவா சுந்தரேசன் அவர்களை நகைச்சுவை கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் தனக்கென தனி முத்திரை பதித்து மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற அன்பு அண்ணன் நடிகர் ஆதித்யா கதிர் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தின் எல்லா வேர்வை சிந்தி உழைத்திருக்கிற ஒளிப்பதிவாளர் அன்புக்கினிய அண்ணன் டிஓபி பி.ஜி. முத்தையா அவர்களை மேடைக்கு வருமாறு வருக வருக என வரவேற்கிறேன். எந்த ஒரு கழகத்திற்கும் தொகுப்பு முக்கியம் என்பதை போல மிக அழகாக கணினியிலே தொகுத்து நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிற TN 2026 திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் எடிட்டர் RLR தங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. சண்டை பயிற்சியை இந்த படத்தின் முக்கிய காட்சிகளாக அமைத்து கொடுத்திருக்கிற சண்டை பயிற்சி இயக்குனர் அண்ணன் மகேஷ் மேத்யூ அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படத்தின் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்று இந்த படத்திற்கான பாடல் வரிகளை எழுதி அதை பெரும் மக்கள் மனதில் கொண்டு சேர்க்க காத்திருக்கிற தமிழ் சினிமா பாடல் ஆசிரியர்கள் நெஞ்சுக்கினிய அண்ணன் கார்த்திக் நேதா அவர்களையும் மோகன்ராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. ரசிகர்களை திரையினுள்ளும் திரையின் வெளியிலும் நடனமாட வைக்கவிருக்கிற நடன இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரவீன் அவர்களை அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த திரைப்படம் இன்னைக்கு சமூக ஊடகங்களிலேயும் எல்லா பொதுவெளியிலையும் மிகப்பெரிய பேசுபொருளாவதற்கு தனது உடல் பொருள் ஆவி அத்துணையும் செலவழித்து நல்லதோர் படைப்பாக இதை இன்று கொண்டு வந்து ஏப்ரல் 10 எல்லா திரையரங்குகளிலும் வெளியாக காத்திருக்கிற அந்த பொன்னான தருணத்திற்காக உழைத்திருக்கிற TN 2026 தங்க நட்சத்திரம் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் உமாபதி எஸ் ராமையா அன்போடு அழைக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வு மாலை மரியாதையோடு தொடங்கினா இன்னும் சிறப்பா இருக்கும்னு விரும்புகிறோம். முதலாவதாக தங்க நட்சத்திரம் கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிற, எப்போதும் அது ஒளிப்பதிவாக இருந்தாலும் சரி, வேற யாராவது அவரை பதிவு செஞ்சாலும் சரி, தொண்டர்களின் அன்பை பிரியத்தோடு ஏற்றுக்கொள்ளுமாறு அண்ணன் நட்டி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.
மகேஸ்வரன் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தயாரிப்பு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேப் விட்டேன் சினிமாட்டோகிராஃபியில். அதுக்கப்புறம் தம்பிராமையா சார் தான் முதல்ல இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ கண்டினியூஸாக படங்கள் கமிட் ஆகிருக்கேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஒரு ஒரு பிரம்மாண்டமான விஷுவல்ஸோடு கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டைரக்டரோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவாக நடித்த நட்டி சார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவரோட படத்தை நான் கண்டேன் காதலைன்னு தமிழில் ஆல்ரெடி ரீமேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்துட்டு அவரோட பண்ணுறது பெரிய நர்வஸாக இருந்தது. ஆனால் ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவர் எனக்கு ஒரு நல்ல கைடடாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். கேட்குதா? எல்லாருக்கும் வணக்கம். சரிங்க, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு பயமாக. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. நட்டி சார், உமா டைரக்டர், தம்பிராமையா சார், என்எஸ் பாஸ்கர் சார், எல்லாருக்கும் நன்றி. படம் சிறப்பாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். தியேட்டரில் பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. மறந்துட்டாரு, அவர் பேச மாட்டார், படம் பேசும். அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான பங்காற்றியிருக்கிற சித்தாராவ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டுடே ஐ வுட் லைக் டு தேங்க் கண்ணன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எல்லாருக்கும் முன்னாடி ஐ வுட் லைக் டு தேங்க் தம்பிராமையா சார். அண்ட் சார் தான் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு, நீ நம்பி வாங்கம்மா, கண்டிப்பாக யூ வில் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் இன் திஸ் மூவி. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் உனக்கு. என்னென்னா இத்தனை பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது, திஸ் இஸ் லைக் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ and especially like a newcomer like me. And also working with Umapati, it was a really, over and all I used to enjoy so much because Uma is a very fun loving guy. So over and all kuda stress ana feeling e ille. So I really enjoyed each and every day of my shoot. So thank you so much sir for giving me this opportunity. And inniki na periya fan aanadhu yaarna, for sure it is Natti sir. எஸ்பெஷலி நீங்கள் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஐ திங்க் இது ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பார்த்தீங்க டீசரில். அப்படியே சார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த அப்படியே ஹீ வாஸ் ஜஸ்ட் லைக் அ வாட்டர். ஒரு வெசலில் வாட்டர் போட்டால் எப்படி அந்த ஷேப் எடுக்குமோ அதே மாதிரி சார் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட்லி ஹி ஃபிட் இன் டு ஆல் தி ரோல்ஸ். ஸோ நட்டி சார், டுடே ஐ பிகேம் லைக் அ ஹியூஜ் ஃபேன் ஃபார் யூ. அண்ட் படம் கண்டிப்பாக 10th April ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. நம்பினோர் கைவிடப்படார் என்ற நம்பகமான வார்த்தைகளை விதைத்தமைக்கு நன்றி. அடுத்ததாக இந்த இடங்களில் இருந்த அனுபவத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு வீட்டு விழாவில் இருந்தால் என்ன உணவு இருக்குமோ அதை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருந்த இந்த படத்தின் இருதயராஜ் என்ற மிக சிறப்பான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற எங்கள் பிரியத்திற்கும் பேரன்பிற்கும் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயங்காத இடம் கொடுக்கிற எங்கள் அன்பு அழைக்கிறேன். அச்சுத்துறை மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திலும் வேண்டுகோள் வைத்து சிங்கார மேடையிலே சிங்கக்குட்டி போல வந்திருக்கும் மரியாதைக்குரிய குல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு பசிபிக் பெருங்கடல் போல் பம்பு நிறைந்த குல்கந்த் குமார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சால் என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல,
அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருனுக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும், கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கன்ற பெருநம்பிக்கை. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் வச்ச ஃபைட் மாஸ்டருக்கு, பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு, மியூசிக் டைரக்டருக்குன்னு வரல, ஆண்டி வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான், எம்எஸ் பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளார வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் அப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் வந்து உமாபதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் ட்ரிபிள் ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னாப்படி, இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவலி வேணும். அந்த மனவலிமை சுத்தமாக இல்லாமல் அந்த சேரில் முழுசாக உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரமாலும் அப்படி ஃபயராக இன்றைக்கி இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டில், உமன் கேரக்டர் ஆர்டிஸ்டில் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்குறதில்ல. ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரீதா எல்லாருக்கும் என்னுடைய சாவா சுந்தரேசன், அவர் சாரஸ் பேர் சொல்லலைன்னா கோச்சுக்கிறாரு ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும். நிறையா கேள்விகள் வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடித்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைமில் இந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு, அந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோடு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ உன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேலே சொல்லும். என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி, வணக்கம். உங்ககிட்ட கேட்க சொல்லி கேள்வி கீழே இருந்து வந்துருக்கு. சொல்லுங்க. படத்துல பொதுவா உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமா எளிமையா யாரோ ஒருத்தரை பாக்குறது போல இருக்கும். இந்த TN 2026 தங்க நட்சத்திரம் இந்த திரைப்படத்துல உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பாக்குற மாதிரி இருக்கும்னு கேட்கறாங்க. எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் அது. ஒரு பர்டிகுலரா வச்சோம்னா என்டர்டெயின்மெண்ட். மிக்சர்னா நீங்க என்ன கேக்கு கலந்த கலவனே மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. ஓ, என்னையா பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேன். தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும். அரசியல் ரீதியா கேட்கறாங்க. அரசியல் ரீதியா தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது. நாமளா பேர் வச்சுட்டா தானே கெட்டதுன்னு. என்னன்னா எல்லாமே நல்லதான தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிறவங்களை பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி. தொடர்ந்து பேசுவதற்கு இந்த திரைப்படத்துடைய சண்டை பயிற்சி கடவுளுக்கு நன்றி. அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். எங்கள் மேட்டில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். TN 2026 இந்த படத்தோட டைரக்டர் உமாபதியும் நானும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே அங்கிள் வீட்டில் தான் இருப்போம். இந்த படத்துக்கு என்னை வந்து அவர் கூப்பிட்டு பேசும்போது நான் ஃபஸ்ட்டு அங்கிள் கிட்ட தான் போய் கதை கேட்டேன். அங்கிள் சொன்னபோது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது,
ஹீரோஸ் தான் ஃபைட் பண்ணுவோம். இதில் வந்து நான் ஃபைட் பண்ணது வந்து தம்பிராமையா அங்கிள், பாஸ்கர் சார் அண்ட் இளவரசர் சார், அவங்க 3 பேருக்குமே ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவங்க கூட ஃபைட் பண்ணுறது என்ன சொல்கிறதோட ஒரு ஆக்ஷன் இதுவாகவே இருக்காது. ஸ்பாட் ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும், பயங்கர காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக போயிருந்தது. தேங்க்ஸ் அங்கிள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் எங்கள் ஹீரோ குல்கன் குமார் சார், ஸோ அவருக்கு வந்து அவரோட நான் இது வரைக்கும் வந்து நம்ம பார்க்காத ஒரு கேரக்டரில் நான் அன்றைக்கி பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபைட் எடுக்க போகும்போது அவர் வேறு மாதிரி மாசாக இருந்தார். ஐ மீன் ரொம்ப ஓல்டு கெட்டப்பில், சூப்பராக ஓல்டு கெட்டப்னு வயசான கெட்டப்பில் 47 அந்த மாதிரி இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக இருந்தார். சூப்பராக இருந்தது. அவருக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு, சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். அண்ட் இளவரசர் சார், பாஸ்கர் சார், அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஆக்ஷனில் வந்து வெயில் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 o'clock அப்புறமா தான் நாங்கள் 1:30 2 o'clock பிரேக் விடுவோம். அந்த வெயிலையும் வந்து எங்களுக்கு நின்று எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சி இந்த ஃபைட் வந்து ரொம்ப அருமையாக வந்ததுக்கு அவங்க வந்து அவ்வளோ எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் சார் முத்தையா, அவருக்கும் என்னோட நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஸோ எல்லார் க்ரூவுக்குமே நான் வந்து என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இப்போ தான் பார்வையாளர்கள் பக்கமிருந்து வந்திருக்கு. ஒரு அரசியல் சார்ந்த திரைப்படம், அதில் சண்டை பயிற்சி, நீங்கள் MS பாஸ்கர் சார், நம்ம இளவரசர் சார் எல்லாம் வச்சு எடுத்துருக்கீங்க. ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் நடந்த நிகழ்வு பிரதிபலிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் எனக்கு பேசவே வராது, நீங்கள் அரசியல் பற்றிலாம் கேட்டாங்க எப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா அந்த கதைக்கு என்னவோ அதுதான். ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்த்தா புரியும். நான் இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னா அப்புறம் என்னை கூப்பிட்டு திட்டுவான் டேரக்டர், ஐ மீன் ஏன்டா அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அதனால் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது புதுசாக இருக்கும். ஹீரோ ஃபைட் பண்ணி தான் நிறைய பார்த்துருக்கோம், இவங்க ஃபைட் பண்ணி யாரும் பார்த்தது இல்லைல்ல. ஸோ அது பயங்கர புதுசாக இருக்கும். பார்க்கும்போது எங்களுக்கே எடிட் பண்ணும்போதே பயங்கர மாசாக இருக்குது. ரம்பிரமே அங்கிள்லாம் அப்படி ஃப்ளை பண்ணும்போது இல்லை பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருந்தது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அதுக்கப்புறம் தேங்க்யூ, நன்றி. பொதுவாக தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிலாம் MS பாஸ்கர் சார் சண்டை போட்டிருக்காங்க, இளவரசர் சார் சண்டை போட்டிருக்காங்கன்னு ஒரு புதுவிதமான முயற்சியை செய்த சண்டை பயிற்சி இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அது நர்வஸாக தான் இருக்குது. அண்ட் உமா வந்து ஒரு டைரக்டராக நீங்கள் பார்க்குறீங்க. உமா ஒரு பெரிய டான்ஸர் ஆக்சுவலாக, அப்படி தான் எனக்கு பழக்கமே உமாவை. அண்ட் ஆல்சோ ஃபைட் மாஸ்டர் வந்து அவரும் டான்ஸர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி தான் நான் என்னோடய லைஃப்பில் நான் வளர்ந்து வரும்போது பாஸ் ஆனவங்க இவங்கெல்லாம் பெரிய டான்சர்ஸ். ஆனால் இப்போ ஒரு பல வருடங்கள் கழித்து பார்க்கும்போது திடீர்னு ஒருத்தர்கிட்ட பெரிய டைரக்டராக இருக்கார், ஒருத்தர் பெரிய ஃபைட் மாஸ்டராக இருக்கார். ஸோ தேங்க்யூ உமா ஃபார் சூஸிங் மீ அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் எல்லாம் பெரிய பெரிய என்ன சொல் நடிப்பு அரக்கர்கள். உங்கள் முன்னாடியெல்லாம் பேசவே ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. அண்ட் நட்டி சார், உமா ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது, அண்ணா இந்த மாதிரி ஒரு சாங் ஒரு மாதிரி ரெட்ரோ மாதிரி இருக்கணும், அந்த பழைய ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் வந்தார். ஸோ சார் இந்த மாதிரி சார் ஆக்சுவலாக அவரே ஆடி காமிச்சிட்டார் அந்த காலத்து டான்ஸ் எல்லாமே. அப்போ நான் உமா எனக்கு ஃபோன் பண்ணுவேன், அண்ணா ஓகே அண்ணா அப்படின்னு கேட்டப்போ, உமா பாடி ப்ரோக்ராம்டாக பக்காவாக இருக்குது, அப்படியே எடுத்துன்னு போய் ஷூட் பண்ண வேண்டியதுதான், நான் கை வச்சா தான் எதனா கெடும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு கேமராவும் ஒரு ரிஹர்சல்லே ஆக்சுவலாக சொல்லி கொடுத்தாரு, டாலாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வைக்கணும் அதெல்லாமே. ஸோ ஐ லேர்ன் ஸோ மச். அண்ட் டிஓபி சார் என்னை டாலரேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எடிட்டர் சார், தேங்க்யூ ஃபார் தேர் கட்ஸ். அண்ட் இதோட சக்ஸஸ் மீட்டில் உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்னு கண்டிப்பாக விரும்புகிறேன் அண்ட் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். தலைவர் தட்டி பறித்து விட்டார் என்று பகிரங்கமாக ஒத்துக்கொண்ட நடன இயக்குனருக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மேடையிலே உரை நிகழ்த்துவதற்கு ஒரு நல்ல நடிகையராக தொடர்ந்து தன்னுடைய கதாபாத்திரங்களில் ஒரு ஆழத்தையும் அழுத்தத்தையும் தன்னுடைய நடிப்பின் மூலம் வெளிப்படுத்துகிற அன்பிற்கினிய அம்மா நடிகையர் விஜி அவர்களை பேரன்போடு அழைக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை தங்க நட்சத்திரங்களுக்கு வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.
இது பயங்கரமான ஒரு கலவைங்க. இது நான் என்ன சொல்கிறது, நான் இத்தனை படங்களை நடித்ததில்ல, இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணி நடித்த மாதிரி எந்த படத்துலையும் பண்ணல. நன்றி தம்பிராமையா சார். எப்படி நீங்கள் நான் இந்த கேரக்டரில் பொருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினச்சிங்களோ தெரியல. பெருங்குடின்ற படம் ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு லைன் சொன்னார், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, இயக்குனர் உமாபதி, பிரில்லியன்ட் யூ ஆர், ஐ லைக் யுவர் டேக்கிங்ஸ். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டாக தம்பிராமையா சார் இருந்தது, மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. இந்த வைப்பு பார்க்கும்போது இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துடலாமோன்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. சேர்ந்துருவேன் நினைக்கிறேன், சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் தெரியாது. ஸோ படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்ல கலவை அண்டு நிறைய மெசேஜஸ் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் படம். அண்ட் TN 2026 வில் பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். நட்டி சார், கிரேட் ஃபேன் ஐ பிகேம். உங்களுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். தம்பிராமையா சார், பாஸ்கர் சார், என்ன சொல்கிறது, இவ்வளோ நட்சத்திர பட்டாங்களை நான் தெரியவேன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் தெரிவேன். என்னை இனிமேல் யாரும் விஜய் சந்திரசேகர்னு கூப்பிட மாட்டாங்க, குளுக்கோஸ் மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இனிமேல் குளுக்கோஸ் மாமி தான். இதில் அப்படி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் குளுக்கோஸ் மாமி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் வெற்றி பெறணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நீங்கள் படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த படம் 2026 என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறீங்க? சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், என்ஜாய் பண்ணுவீங்க. எதுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவாக முதல்ல சொல்கிறீங்க பாதிப்பு ஏற்படும்? மிக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா கட்சியிலேருந்து அழைப்பு வரும், நான் நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்றிரவே எல்லா கட்சியிலும் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா, கவனமாக இருந்துக்கிறங்க. தொடர்ந்து இந்த படத்தில் அழுத்தமான பதிவை செய்திருக்கிற அன்பு அண்ணன் ஆதித்யா கதிர் அவர்களை அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து இப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி வந்து இளவரசு சார் சண்டை போட்டார், தம்பிராமையா சார் சண்டை போட்டார், MS பாஸ்கர் சார் வச்சு சண்டை போட்டோம் அப்படின்னு. டீசர் வந்ததுலேருந்து கீழே கமெண்ட்ஸில் எல்லோரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. அதே மாதிரியே வந்து நிறைய அரசியல் கட்சி கூட்டம் பார்த்துருக்கேனே, அங்கே எல்லோரும் வந்து ஜெயிச்சிருவோமா, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மொத்த பேரோட கான்ஃபிடென்ட்டோட ஒரு அரசியல் கட்சி மேடையை இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. உமாபதி அண்ணா, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை விட என்னென்னா, தம்பிராமையா சார், நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் பண்ணும்போதும் நான் அவருக்கு அனுப்புவேன் அந்த வீடியோஸ்லாம். தம்பி நீ கண்டிப்பாக வருவேன், பெரிய லெவலில் வருவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட எனக்கு வந்து வாங்கி தந்தது அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம தம்பியை போட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் டப்பிங் வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா கடைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுண்ணே. ஏன்னா சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கும். அவர் என்னென்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டத்தை திரட்டிருக்காரு. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீங்கள் வருவீங்க. அதுக்கான மேடை தான் இது. தம்பி என்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஏதாவது கேள்வி? நானே இந்த படத்தில் கேள்வி கேட்குறேன். அவர் அண்ணன் என்ன பிரச்சனைனா டக்குன்னு யாருக்காவது மனசாட்சியாக மாறிடுவார். நானா? ஆமாம். இப்போ இந்த திரைப்படத்தில் நீங்கள் தான் இயக்குனரோட மனசாட்சியாக இருந்து இந்த படத்துடைய முன்னோட்டம் பார்க்குறீங்க. மக்கள் பார்த்துட்டு அதுக்கு நிறைய விமர்சனம்லாம் சொல்கிறாங்க. ஒரு இயக்குனருடைய மனநிலையிலிருந்து அதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது? அவரோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகணுண்டா, யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவரோட மனநிலை என்ன, சந்தோஷம் தாங்க, ஹாப்பி தான். என்னென்னா, ஒரு குழந்தை அழுகையை நிறுத்துறது கூட வந்து நம்ம ஒரு நகைச்சுவையாக நம்ம ஃபேஸை வச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் அந்த குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். அந்த மாதிரி நகைச்சுவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசியல்
ஒரு களம் நிறைந்த ஒரு படத்தை ஒரு காமெடியாக டெலிவரி பண்ணது வந்து டைரக்டருக்கு உண்மையாலுமே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லட்டுக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து TN 2026 வந்து யாருக்கு வந்து வெற்றியோ தெரியாது, இந்த டீமுக்கு வெற்றி. இப்போ வந்து அவருடைய இயக்குனருடைய மனசாட்சியா இருந்தீங்க, இப்போ மக்களோட மனசாட்சியா இருந்து படம் வெளியானதுக்கு அப்புறம் மக்கள் அவர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நல்ல டைரக்டராக பார்ப்பாங்க. இன்னும் நிறைய படம் அவர் எடுக்கணும், பெரிய பெரிய லெவலில் வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ வந்து தேட்டரில் வந்து நகைச்சுவையான படங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் சோகமாக உட்காந்துட்டு அழுகிறதுக்காக போகல. ஸோ அவங்க எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். ஸோ எல்லாருமே காமெடியில் கலக்கிறவங்க. அப்புறம் நான் இந்திரஜாவை பற்றி சொல்லி ஆகணும். ரோபோ சங்கர் அண்ணா கூட நான் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணு கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நன்றி சார், உங்களுடைய வந்து சதுரங்க வேட்டைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் சார். அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் MS பாஸ்கர் சார், உங்களுடைய ஆக்டிங்க்கெலாம் நான் மிகப்பெரிய ஃபேன். உங்கள் எல்லோரும் கூட நான் நடித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் கண்ணன் ரவி சார், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வகிக்கிற அன்பிற்கினிய ஒரு அற்புதமான பத்திரிகையாளராக, நடிகராக, ஒரு நல்ல சினிமாக்காரராக வலம் வருகிற மரியாதைக்குரிய ஐயா திரு சித்ரா லட்சுமணன் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என இந்த மேடையில் வரவேற்கிறேன். சந்திப்புக்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய சித்ரா லட்சுமணன் அவர்களை மீண்டும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த மேடையில் தான் எழுதுகிற எல்லா பாடல்களையும் எல்லா தமிழ் பாடல் ரசிகர்களின் மிக அழகான, அற்புதமான, ரசிக்க தகுந்த தமிழ் பாடல் ஆசிரியர் அண்ணன் கார்த்திக் நேதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி முத்து. ஆசிரியர்கள் ஒருவரான முத்துக்குமாரோட பேர் உங்களுக்கும், வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். பெரிதும் வியந்து கொண்டிருக்கிற, தனித்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை பருவத்திலிருந்தே என்னை நகைச்சுவையில் ஆழ்த்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் குறிப்பாக இங்கே வந்தது அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கால ஓட்டம், வாழ்க்கை ஓட்டம் வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கு. எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற இவங்கள மாதிரியான கலைஞர்களால் தான் அந்த நகைச்சுவைங்கிறது கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட இருந்து பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்மையாக நான் வந்தேன். இரண்டாவதாக வந்ததுக்கு காரணம் வந்து உமாவோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இயல்பான, எந்த திங்கிங்குள்ளேயும் போகாத ஒரு சிரிப்பு. அது திங்க் பண்ணி சிந்திச்சு சிரிக்காத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு அப்படியே இருக்கட்டும், காலம் அப்படியே வச்சுக்கிட்டோம் அந்த சிரிப்பை. இந்த படத்தில் என்னுடைய நண்பன் மோகன்ராஜோடு சேர்ந்து நான் எழுதியிருக்கேன் பாடல். தர்புகா சிவா சார் இசையமைச்சிருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெரும் மனிதர்களோடு அமர்ந்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது நடந்துக்கிட்டே இருக்குது. அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியில் தெளித்து தான் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நட்டி சாருக்கு வணக்கம், அத்தனை பேருக்குமே வணக்கம். நான் ஒருத்தரை சொல்லணும்னு இல்லை. ரொம்ப நன்றி. அவர்களுக்கு நன்றி. இந்த திரைப்படத்தில் மட்டுமல்ல, இந்த மேடையிலும் மிக அதிரடியாக இருக்கிற அன்பு சகோதரி பிரியத்துக்குரிய இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மேடையை நான் வந்து பெரிய நன்றி மேடையாக நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். முதல் நன்றி யாருக்குன்னா தம்பிராமையா பெரியப்பாக்கு தான். ஏன்னா
அப்பா பெரியப்பா வந்து வீட்டில் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் தான், எங்களுக்கு ஒரு வெல்விஷர் தான். அதை தாண்டி இன்னும் எனக்கு எமோஷ்னலாக பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்பாதுக்கு அப்புறம் தான். வீட்டுக்கு வந்து எனக்கு பெரியப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு பெரியப்பா நம்பிக்கையாக இருக்காங்க, என்ன உட்பட எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இது உன்னுடைய களம், இது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திருப்பி வரலாம். அண்ட் வந்து உமா நான் பண்ணுற அடுத்த படத்தில் நீ கண்டிப்பாக நடிக்கிற, திருப்பியும் நீ வந்து கொடுக்குற அடியெலாம் திருப்பியும் மரணடியாக இருக்கணும், அதுக்கு வந்து பெரியப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் ஆஃபீஸ்க்கோ அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்தது பெரியப்பா தான். ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை, நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருக்கோம், நீ வா அப்படி சொன்னது வந்து தம்பிராமையா பெரியப்பா தான். பெரிய பெரிய தேங்க்யூ பெரியப்பா. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடை வந்து நான் இவ்வளோ கம்பீரமாக ரொம்ப போல்டாக நின்றுக்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து கண்ணன் ரவி சாருக்கு தான். ஏன்னா அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் நாங்கள் வந்து உதவின்னு எங்கள் கிட்டே போய் நாங்கள் கேட்ட 2 நபர்களில் வந்து முதல் பெரிய நபர் வந்து கண்ணன் ரவி சார் தான். அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. நாங்கள் கேட்டதை விட அவர் பல மடங்கு எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணார். அண்ட் இந்த மொமெண்ட்டில் அவரோட ப்ரொடக்ஷனில் திருப்பி நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவர் பண்ண உதவிக்கு அவர் எங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததுக்கு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ கண்ணன் ரவி சார். அண்ட் 3வது தேங்க்ஸ் வந்து என்னோட உமானாக்கு தான். அது என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி நான் எந்த இடத்துலையுமே என்னை வந்து கைவிட்டதே கிடையாது உமானா, ஈவன் சர்வைவரில் கூட. ஏன்னா அத்தனை பேருக்கு நடுவில் நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஆனால் என்னை வந்து கைப்பிடிச்சி அவர் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி வாடா உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு கை பிடிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் அதே கையை விடாமல் கெட்டியாக என்னை பிடிச்சி இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு உமானா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உமானா, லவ் யூ. அண்ட் ஏன்னா உமானாவை நான் ஒரு மாதிரி துரு ஜாலியாக பார்த்தேன்னா இன்னைக்கு ஏன் அண்ணன் டைரக்டராக ஒரு கம்பீரமாக நிற்கும் போது ஒரு தங்கச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ உமானா. அண்ட் அதை தாண்டி இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் கூட நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் பெரியப்பாவாக இருக்கட்டும், இளவரசு பெரியப்பா இருக்கட்டும், நட்டி சாராக இருக்கட்டும், அண்ட் விஜயா ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. நட்டி சார் ஆக்சுவலி வந்து நான் டீசர் உங்க கூட பெரிய காம்பினேஷன் எனக்கு கிடையவே இல்லை. ஆனால் டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்க மேலே பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனால எப்படி இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்க முடியும் அப்படின்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். இதுக்காகவே வந்து நான் படத்தை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் பெரியப்பா சொன்னார்னு நான் ஒரு சீன் தான் வந்தேன். ஏன்னா டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு 2000 கால். அப்போ யோசித்தேன் உமானாக்கு எத்தனை கால் வந்திருக்குன்ற ஒரு பெரிய யோசனையில் இருந்தேன். ஆனால் எனக்கே 2000 கால் கிட்ட வந்துச்சுன்னா நீ எப்படின்னா அதெல்லாம் தாங்குறேன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே டீசர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எங்களுடைய TN 2026 தங்க நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெற்றி நட்சத்திரமாக மாறும். அந்த வெற்றி மேடையில் திருப்பி உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டீம். அப்பாவுக்கு பெரிய பெரிய தேங்க்யூ இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபேமிலிக்கும் பெரிய தேங்க்யூ. இதை குடும்ப அரசியல் மேடையாக மாற்றிய இந்திரஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. உங்கள் அண்ணன் பெரியப்பா யாரும் எப்போதும் உங்களை கைவிட மாட்டார்கள். இந்த நல்ல நேரத்தில் TN 2026 தங்க நட்சத்திரம் திரைப்படத்தின் முன்னோட்டம் பிரச்சார வாகனங்களிலே ஒளிபரப்பாகும். எல்லோருக்கும் வணக்கம். எத்தனையோ திரைப்படங்களுக்கு இந்த இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கலந்துருக்கேன். ஆனால் முதல் தரம் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் கலந்துக்கிறேன். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டோட அழகாக இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இந்த மாதிரி விழாவை செட் பண்ணதுக்காகவே இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். எனக்கே இது வந்து நிறையா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது பிரச்சாரத்துக்கெலாம் வரீங்களா சார், சும்மா அப்படி வந்து கையை காட்டிட்டு போங்கன்னு சில கட்சிகள் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அதிலெல்லாம் நான் போனதில்லை. ஏன்னா எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றதுனால எதுலேயுமே கலந்துக்கல. ஆனால் இந்த கட்சி பிடிச்சின்னு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா கொள்கையே அவ்வளோ நல்லா இருக்குது. ஆத்திக நாத்திக கொள்கை. அதாவது காலையில் சாமியை திட்டணும், அப்புறம் சாயந்தரமாக சாமி இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தியில் விபூதி எடுக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா இந்த கத்தியில் சேரலானாங்க. ஓகே அப்படின்னு எனக்கு பதவியும் கொடுத்து நல்ல ரோலையும் கொடுத்து சொந்த ஒரு திருச்சிங்கனால திருச்சியில் எனக்கு ஒரு தொகுதியும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ குல்கந்த் குமார் சார். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் சாரை பேசணும். ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட இந்த தேவைப்படுது, வீரம் தேவைப்படுது, விவேகம் தேவைப்படுது, வைராக்கியம் தேவைப்படுது, வியாபார தந்திரம் தேவைப்படுது. இப்படிலாம் இருந்தால் தான் இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராகவே இருக்க முடியும். விட்டமின் பாவும் பயங்கரமாக தேவைப்படுது.
அத்தனை திறமையோடு இருக்கக்கூடிய கண்ணன் ரவி சார் ஏகப்பட்ட படங்களை லைனப்பில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவரோட நிறுவனத்துக்கு இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் படமாக இருந்து பணத்தை வாரி வசூலை கொடுத்து இன்னும் அவர் நிறைய படங்களை எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நிச்சயம் இந்த TN 2026 செய்யும் நான் நம்புகிறேன். அடுத்து தம்பி ராமையா சார் எப்பொழுதுமே அவர் தான் வளர்ந்தாலும் தான் வளரும்போது தன்னோட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளம் படைத்தவர். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வந்துடும். பாட்டு இருக்கும், பக்குவமான விஷயங்கள் இருக்கும், பஞ்சு டைலாக் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நிறைய அவர்கிட்டருந்து கற்றுக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. ஸோ முதவே ராஜாக்களி படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தர நேரம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் நல்ல அருமையான ரோலுக்கான பிளான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்னை அழகாக கூட்டு வந்து கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு அவரோட இருக்கு எனக்கு தெரிஞ்சு இளவரசர் சார், MS பாஸ்கர் சார், இந்திரஜான், இதெல்லாம் எல்லாமே அவர் கூட நட்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. தன்னோட சேர்ந்து தன் நண்பர்களும் வளரணுங்கிற மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அப்படிப்பட்ட தம்பி ராமையா அற்புதமான ஒரு பையன் உமாபதியை பெற்றிருக்கார். அவர் மல்டி டேலண்ட் ஹீரோ. டான்ஸ் ஆட தெரியும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், டைரக்ஷன் தெரியும், அத்தனையும் தெரியும். இந்த படத்தில் அவரோட இயக்கத்தில் அற்புதமான ஒரு 2 சீனில் நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி ராமையா சார் என்னை செல்லமாக தம்பி தம்பி ஜாவான்னு கூப்பிடுவார். அவர் அண்ணன்னு அவர் பையன் கூப்பிடுவாங்க. நல்ல ரோலை கொடுத்து அழகான ஒரு ஒரு களத்தை கொடுத்து நான் அதை ஆட விட்டு வேடிக்கை பாட்டு பாராட்டி ரொம்ப இது பண்ணார். உண்மையிலுமே உமாபதி அவர்களுக்கு இந்த படத்துக்கு பிறகு பயங்கர சென்சேஷனல் ஹிட்டாகவும் உங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வரும். நீங்கள் அதை ஒரு முடிவோடு தான் இந்த படத்தை நான் எப்படிங்க எப்படிலாம் தொட்டிருக்கீங்க, ஒரு வைரல் கண்டென்ட்டாக இருக்கே, பரவாயில்ல எடுத்து அடிப்போம்னே அப்படிங்கிற அவரோட தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தில்லுக்கும் இந்த துணிச்சலுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு உமாபதி அவர்களை கண்டிப்பாக. அடுத்தது நட்டி சார். அதாவது சில பேருக்கு அந்த சதுரங்க வேட்டை படம் நட்டி சாருக்கு மிகப்பெரிய அடையாளம்னா இந்த TN 2026 இன்னும் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அவ்வளவு கெட்டப்பு, அவ்வளவு டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸு கலக்கிட்டார் சீரியஸாக நட்டி சார். நான் சீரியஸாகவே ஒரு நடிகனாக பொறாமப்பட்டேன்னே சொல்லலாம். அவ்வளவு வெரைட்டி. நான் தம்பி ராமையா சார்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், சார் இது உண்மையுமே அற்புதமான ரோல் சார், நட்டி சாருக்கு சூப்பர் சார் அப்படின்னு. லைஃப் டைம் ரோல் மாதிரி சார் உங்களுக்கு இது கண்டிப்பாக மிகப்பெரிய பேரும் இதுவும் கிடைக்கும். ஒரு நடிகனாக உங்களுக்கு பெரிய ஒரு ரீச் உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி இதில் என் அன்புக்குரிய MS பாஸ்கர் சார், இளவரசர் சார் எல்லோரும் இருக்காங்க. ஆதித்யா கதிர் எல்லாமே எனக்கு பிடித்தவர்கள். அவர்களோடு இணைந்து நடித்த அத்தனையும் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். சில பேர் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணவங்களாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் உனக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நடமாடு ஓகே அப்படின்னு சொன்னால் நான் பாம்பேயில் நடமாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது யார் என்னன்றது நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக 2 சீன்னாலும் 2 சீன் நச்சுன்னு இருந்தது. எனக்கு வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். ஒரு நல்ல படம் வந்தால் ரசிகர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த படம் நல்ல படமாக இருக்கும். அருமையான ஜனரஞ்சகமான படமாக அத்தனை தரப்பு மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இருக்கும். நிறைய பேசுறதுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் கண்டென்ட்கள் அப்புறம் இருக்குது. இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வந்திருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நன்றி. படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிரச்சாரம் போல பேசிய அண்ணன் ஜவா சுந்தரேசன் அவர்கள் நன்றி. தொடர்ந்து இந்த மேடையில் பாடல் ஆசிரியர் அண்ணன் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மாநாட்டையே சினிமா மாதிரி நடத்துகிற இந்த காலகட்டத்தில் சினிமா ஃபங்க்ஷனை ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிற இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஒரு அரசியல் படத்தில் நான் பாட்டு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அது இந்த படத்தில் நிறைவேறிருக்கு. அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட்டமாக நம்ம வாழ்ந்தாலும் சரி, கூட்டத்தை விட்டு ஓரமாக நம்ம தனியாளாக இருந்தாலும் அரசியல் இல்லாத இடத்துல நம்ம வாழவே முடியாது. நம்ம தனியாக இருக்கும்போது சில நேரம் கவனிச்சிங்கன்னா நம்ம மனசு நம்மக்கிட்ட ஒரு அரசியல் பண்ணும், சில நேரம் நம்ம மனசுக்கிட்ட அரசியல் பண்ணுவோம். அதுவும் 2 பேர் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, யாரோ ஒருத்தர் அரசியல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுதான் உலக நியதி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேணும்னு சொல்கிறவங்கள விட வேணான்னு சொல்கிறவன் தான் பெரிய அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன். ஏன் வேணும்னு சொல்கிறவன் ஜனநாயகத்தில் யாரோ நிற்கிற 2 பேரில் யாரோ ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறாங்க, வேணான்னு சொல்கிறவங்க ஜனநாயகத்தையே தோக்கடிக்கிறாங்க. ஸோ என்னோடய கருத்தை இதை பதிவு பண்ணிட்டு நான் படத்துக்குள்ளே வரேன். இயக்குனருக்கு பெரிய நன்றி. அவர் தான் வந்து இந்த படத்தில் நான் பாட்டு எழுதணும்னு சொல்லி ரொம்ப விரும்பி வந்தார். அது வந்து தம்பி ராமையா சார் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், தம்பி உங்கள் மேலே ரொம்ப இஷ்டம்ப்பா அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் நான் வந்து இயக்குனர்கிட்ட பேசும்போது என்னோட காதல் பாடலில் வரிசையாக சொன்னார். எனக்கு ரொம்ப பயங்கரமாக என்ன ரொம்ப ரசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேயும் ஒரு காதல் பாடலாக இருக்குன்னு பார்த்தா அவர் சொன்ன சுச்சுவேஷனே வேறு. நம்ம ஆங்கர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஆத்திக நாத்திக முன்னேற்ற கழகம், அது உருவாகிற சாங்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. என்னப்பா இது வடிவேல் சார் சொல்லுவார்ல, ஒரு தோசைக்கு பெரிய ஒரு சொன்னோன்னே அவர் வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்புங்கிற மாதிரி எனக்கு ஒரு வந்து இப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் இதையும் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த பாடல்களை வந்து இந்த பாட்டை வந்து பாடினது வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரும் தம்பி ராமையா சாரும். ரொம்ப நன்றி சார். நான் வந்து இன்னும் பாட்டு கேட்கல, ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த மேடையில் அமைதிப்பட அமாவாசையாக மாறி அப்படியே இருக்கிற நம்ம நட்டியா சார், உங்களுடைய பெரிய ஃபேன். சதுரங்க வேட்டையிலேருந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நான் நேரில் மீட் பண்ணும்போது நான் உங்களுடைய முதல் படத்துக்கு நான் பெரிய ரசிகன்னு சொல்லியிருக்கேன். இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் சார். கண்டிப்பாக இயக்குனர் உமாபதி பெரிய ஒரு வெற்றி இயக்குனராக இந்த படத்து மூலிமா தன்னை நிரூபிப்பார் நான் நம்புகிறேன். அதுக்கு டீசரே ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தம்பி ரமையா சார், நான் வந்து பயங்கர ஃபேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த 2 பாடல் குல்கந்த் குமார் அப்படிங்கிற ஒரு பாடலும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்னை வழிநடத்தின விதம் அவ்வளோ பிடிச்சது. நான் உங்களை நேரில் இப்போ தான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணோடனே நீங்கள் கொடுத்த ஒரு அணைப்பு வந்து அவ்வளோ அன்பு காட்டுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக உங்களுடைய பையனோட வெற்றி இந்த படத்தில் நீங்கள் கண்குளிர பார்ப்பீங்க. நன்றி சார். நீங்கள் எழுதுகிற பாடல்ல இருந்து ஒரு 2 வரி நீங்களே பாடிட்டீங்கன்னா. ஐயோ, நான் பாடினா அவ்வளோதான். சரி, கவிதையாக சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடித்த 2 வரி இருக்கும்ல? சரி, சொல்லிடுறேன். இப்படி ஒரு கேள்வி இருந்ததுன்னா முன்னாடி எடுத்து வந்துச்சுருக்கேன். அதே மாதிரி என்னோட சக பாடலாசிரியர் கார்த்திக் நேதாவுக்கு நன்றி. நான் அவரோட நிறைய படங்கள் வந்து சேர்ந்து பணியாற்றிருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி, திடீர்னு கேட்டனால எடுக்கிறேன். குல்கந்த் குமாரை பற்றி ஒரு பாட்டு இதில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனுடைய 2 லைன் நான் சொல்லிடுறேன். அதில் வந்து எப்படின்னா, பாட்டு வந்து அவர் லவ் பண்ணுற எந்த பொண்ணுமே ஓகே சொல்லாது படத்தில். ஸோ அவர் ஒரு காதல் மன்னனா அந்த பாட்டு தான் வந்து அவரோட லைஃபே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றுற பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் காதல் மன்னண்டா, பார்த்த பொண்ணையெல்லாம் காதலிக்கும் கண்ணண்டா, யாருமே ஓகே சொன்னதில்லடா, நான் இருந்துமே சோர்ந்து போனதில்லடா, வானம் தாண்டி போயினா ஒரு காதல் டூயட் பாடலை, தினம் ஒரு பெண்ணின் ஹார்ட்டில் ஒரு காதல் கோட்டை கட்டலை, கண்ட கனவும் எதுவுமே கையில் வந்து சேரலை, நான் ஒரு நாள் ஆவேன் மன்மதன் குல்கந்த் குமார் அப்படிங்கிறதுல வந்து சரணத்தில் வந்து சொல்லுவார். ஒத்த காலில் நிற்கிறேன், என் கண்ணால் லெட்டர் எழுதுறேன், நான் கண்ணதாசன் ஆகிறேன், பாட்டு பாடி நான் புலம்புறேன், அன்பே என்று கொஞ்சினால் அவள் ஐயோ என்று ஓடுறா, அத்தான் என்று கொஞ்சிட ஒரு ஆள் இல்லாமல் உருகிறேன், குல்கந்த் குமார். சிறப்புண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த மேடையில் புதும் தன் விரல் இடுக்குகளில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடல் அணுக்களிலும் சுமந்து இருக்கிற எங்கள் அன்புக்குரிய ஐயா திரு சித்ரால் சிமன் அவர்களை பேரன்போடு அழைக்கிறேன். அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த TN 2026க்கு விதையாக இருக்கின்ற தம்பி ராமையா அவர்களே, விழுதாக இருக்கின்ற உமாபதி தம்பி ராமையா அவர்களே, இந்த TN 2026ன்னு இந்த டீசர் அவங்க வெளியிட்ட மறுகணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நான் வந்து என்னுடைய டூரிங் டாக்கீஸில் லென்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். அதில் வந்து கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற வழக்கம். அந்தந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி ஒரு கேள்வி 2 கேள்வி வரும். ஆனால் இந்த படத்தை பற்றி தொடர் கேள்விகள். அதுக்கு காரணம் வந்து இந்த டீசர் தான். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சிவகாசியில் இந்த பட்டாசெல்லாம் பேக்கேஜாக கொடுப்பாங்க. உள்ளே எல்லா வெடியும் இருக்கும். கன்னி வெடி இருக்கும், சரவெடி இருக்கும், லக்ஷ்மி வெடி இருக்கும், அணுகுண்டு வெடி இருக்கும், 10,000 வாலா இருக்கும், இப்படி பல வெடிகள் இருக்கும். அது மாதிரி படம் பூரா வந்து பல வெடிகளை சொருகி வச்சுருக்காங்க. எங்கெங்கே எது வெடிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அந்தளவுக்கு இது வெடிக்கிற ஏரியாவில் நான் இல்லை. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்க ஏரியா வந்து கொஞ்சம் சாஃப்டான ஏரியா. அதனால் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல கண்ணன் ரவி அவர்களை பற்றி சொல்லி ஆகணும்.
ஒரு காலகட்டத்தில் தமிழில் பார்த்தீங்கன்னா பீம்சிங் வந்து இந்த பா வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார். இவர் வந்து டி வரிசை படங்களில் வெற்றி படங்களாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே டிடிடி எந்த அளவு வெற்றி பெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து TN 2026 வருது. இந்த படத்தினுடைய முழு கதையும் எனக்கு தம்பி ராமையார் சொல்லலை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த நட்டி கதாபாத்திரத்தை பற்றி ஓரளவுக்கு சொன்னார். அவர் சதுரங்க வேட்டையில் என்ன மாதிரியான ஒரு நடிப்பை தந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்துக்கு சதுரங்க வேட்டை ட்ரெய்லர் தான், இதுதான் ஃபுல் பிக்சரு. சதுரங்க வேட்டையில் வந்து அவர் இதுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். இதில் தான் ஃபுல்லாக வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேடை அமைப்பை பார்க்கும்போதே நம்ம இவர் சொன்னார்ல, ஜாவா சுந்தரேசன் சொன்ன மாதிரி இது எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி மிக அழகாக இந்த மேடையை அமைச்சிருக்காங்க. மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தை மிக திறம்பட இயக்கியிருக்காரு உமாபதி ராமையா. இந்த படத்துக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எப்படி டிடிடி படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினீங்களோ அது மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்குது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சாஃப்டான பகுதியில் நடித்திருப்பதாக உங்களை நம்ப வைத்தது போல தான் உமாபதி அவர்கள் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு வட்டார வழக்கில் தான் பேசுகிற ஒவ்வொரு வசனத்திலும் ரசிகர்களை தொடர்ந்து ரசிக்க வைக்கிற தன் வாழ்நாள் முழுவதும் நல்ல கலைஞனாக எல்லோரும் மனதிலும் இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா MS பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த TN 2026 வந்து அரசியல் படம், ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, மாமா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், இவங்க 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள். மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா கேட்கல, நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா 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 இல்லை மாமா நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சுருக்கிறாப்புல மாப்பிள்ளை. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வேட்டையிலிருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். அது மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN 2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா, ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தியேட்டருக்கு போய் எல்லோரும் பாருங்கள். எங்கள் அண்ணச்சி அண்ணச்சி காணுமே, எங்கன்னா அண்ணச்சி காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.
என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடி வளர்த்துனாக்கா எப்படி காது கேட்கும்? காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் தலை மாதிரி இருந்தாக்கா நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்க ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அதை வேண்டாம்னு தடுத்தோமா? இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம். நடிப்பு இப்போ திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் என்னத்தான் தப்பு கண்டியா? யார் வேணாலும் வரலாம், அவனும் தப்பு இல்லை. கையை இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரி, ஓ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சிறப்பாக களமாடிய அண்ணாச்சி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க. இந்திய நாடாளுமன்றத்திலிருந்து MP ராகவ் சாதா அவர்கள் கால வரையறையின்றி ஒத்தி வைக்கப்படுறார். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. அப்போ அந்த நீதிமன்ற அமர்வுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் அவர் ஒத்தி வச்சிங்க அப்படின்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் பேசினார். பொது வாழ்வில் நகைச்சுவை உணர்வு நசுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன சந்திரசூட் அவர்கள் பொது வாழ்வில் நகைச்சுவை தேவை என்ற கருத்தை இன்று பதிய வைத்திருக்கிறார். அதைத்தான் TN 2026 தங்க நட்சத்திரம் திரைப்படத்தின் இயக்குனர் உமாபதி அவர்கள் திரைப்படமாக எடுத்திருக்கிறார். அந்த இயக்குனர் அவர்களை நல்ல உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கண்ணன் ரவி சார். ஸோ கண்ணன் ரவி சார் இல்லாமல் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி டேக்கப் ஆகிருக்கும்னு தெரியல. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். லைக் லாஸ்ட் டே மட்டும் தான் அவர் ஷூட்டிங்கே வந்தார். அந்தளவுக்கு ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அட் த சேம் டைம் தீபக் ரவி சாரும் எல்லாம் செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார். எப்போ ரெக்கார்டிங்காக இருந்தாலும் வந்து ஒரு ஜோஷ் மாதிரி ஒரு பவர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம், நானும் அப்பாவும் இந்த டீமுமே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் PG முத்தையா சார், தர்புகா சிவானா மியூசிக், RLR தங்கம் எடிட்டர், அண்ட் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் அண்ட் பிரவீன்ஜி மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ் லைக் நவதேவி, காஸ்டியூம் டிசைனர். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு. இன்னமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா பேக் அண்ட் டீமுக்கே சந்தோஷம், ஐ மீன் தேங்க்ஃபுல் பண்ணோம். அப்புறம் உமாபதின்னு இன்னொருத்தர் இருக்கார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் டே நைட்டாக இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் நீங்கள் தேங்க் பண்ணோம். அண்ட் தென் இந்த மூவி எப்படி வர்றதுக்கு அவரும் ஒரு ரீசன். அண்ட் இது எல்லாத்தையும் கட்டி ஆள்றதுக்கு ஒருத்தர் இருக்கார், மேலே கூட வரமாட்டேன்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீநாதன் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார், இங்கே இருக்காரா? ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க். பிகாஸ் அவர் தான் ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவர் ஷேப் அப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இது வரையும் டே நைட்டை எங்கள் கூடயும் முழிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ், நல்ல ஸ்வீட்டான பர்சன். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் CG டீம் இன்னமும் போயிட்டுருக்கு, ஒயிட் லோட்டஸ். ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணோம். அண்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்பாவை, MS பாஸ்கர் சார் அண்ட் இளவரசர் சார். பிகாஸ் அவங்க விழுகிறாங்க, அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, ஒரு புது பையன் ஒரு அட்டம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டான்ஸும் பண்ண வச்சுருக்கிறேன், அது எதுவுமே கூச்சமே இல்லாமல் ஜாலியாக பண்ணிவிட்டு லைக் ஒரு செட்டை வந்து லைவாக வச்சுட்டு இருந்தாங்க. டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட. அண்ட் MS பாஸ்கர் மாமா சார், அவருக்கு வந்து ஒரு ஸ்லாங் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக ஷார்ட் நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த எண்டில் ஆஞ்சரியா அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் கம்மிங் டு நட்டி சார் வந்து லைக் ஆக்சுவலாக இவங்க 4 பேருமே ஃபஸ்ட்டு ஒரே படத்தில் பண்ணுறது இது ஒன்று. அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ 4 பேருமே போட்டு நடிக்கிறது வந்து ஆஸ் அ கிரியேட்டராக எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம், செல்ஃபிஷான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. நீ போட்டு நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு செல்ஃபிஷான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அதில் நட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வரும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும். அண்ட் இதில் ஒரு கெட்டப் வச்சு இப்போ மீம்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. படத்தில் நிறைய கெட்டப் இருக்குது, அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யாரையோ டிஃபேம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு அண்ணா சொல்லிட்டார் போல், இல்லை இது எங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக அப்படி யாரையும் அகேன்ஸ்டாக இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அண்ணா சொன்ன ஒரே விஷயந்தான், சினிமாவை பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் சேம்
அவர் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் டிஃபேம் பண்ணலை, அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ் தான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான் ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதுலேருந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் பேசினதுலேருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்ப்பா. அண்ட் யாராச்சும் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அகெயின் சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். மூவியில் அரசியல் மட்டும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. தன் படத்திற்கான விளம்பரத்தை சிரித்து கொண்டே தந்த இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தை விருட்சமாக மாற்றி இன்று வெளியீடு வரைக்கும் வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டு வந்திருக்கிற TN 2026 அண்ட் இந்த மூவியில் இவரும் ஒரு மெயினான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த இக்னைட் ஆனதுக்கு மெயின் ரீசனே இவர் தான். அண்ட் ஆஸ் அ ப்ரெஸ்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ இவருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தின் விதையாக இருந்து இந்த படத்தை விருட்சமாக மாற்றி இன்று வெளியீடு வரை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிற TN 2026 படத்தை தன் மகனை போலவே வளர்த்தெடுத்து கொண்டு வந்திருக்கிற அன்புக்குரிய அண்ணன் தம்பிராமையா அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு அன்போடு அழைக்கிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம். அனைவரும் ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்துட்டு உடல் அசதியோடு இங்கே வந்திருப்பீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கலாம். இது ஒரு நிகழ்ச்சியான மேடை. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் என் தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இந்த படைப்புக்காக இங்கே நிற்பதற்கான காரணம் KRG குரூப், கண்ணன் ரவி சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து நையாண்டி பண்ணி யார் வேண்டுமானாலும் கதை பண்ணிவிடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களில் இளவரசர் ஐயாவுக்கு தெரியும், அரசியலை உள்வாங்கி கொண்ட இந்த விஷயம். அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எழுதிடலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் TTT படத்தில் நான் ஒன்று அதை பார்த்து இருந்தபோது தம்பி தீபக் ரவி அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு வெளியில் வருகிறது ஃப்ளைட்டில் வர்றது. ஸோ கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் ரவி சார் இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் வந்து சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு வேணால் அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். ஸோ அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீராத காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் அருகி மறிய போய்விட்டார்கள். ஸோ இந்த TTT என்ற ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே போல் தான் சந்திரலட்சுமன் சார் சொன்ன மாதிரி இந்த டீயோட செட்டப்பு TN 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமாக ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறேன். நிறைய மேடை, இன்னும் 2-3 மேடை வரும். இப்போ இது சம்மந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சுருகி பாராட்டுவதற்கு இப்போ சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்லேருந்து யாரையெல்லாம் கனவாக நினச்சிட்டு இருக்கோ அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்கே வந்த ஒரு பிள்ளை. ஒரு சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சுருக வைத்ததில் இந்த கதை ஒரு அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனாக ஒரு மகிழ்ச்சி. ஒரு விஷயம் எனக்கு இன்றைய தினம்
நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பவராக நான் கருதுகிறது MS பாஸ்கர் மாமா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதையை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீதி அவன் தான் எழுதியிருக்கிறான். இதில் விட்டு போன கலைஞர்களை நிறைய மேடைகள் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என் அருமை மகள், ஆமாம், மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னன்னா மடை திறந்த வெள்ளம் போல ஒரு ஃப்ளோவில். ஆமாம், காலம் உங்கள் அப்பா இருக்கிறதுடா, மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம், அந்த பிள்ளையை நான் பார்க்குறப்ப சொன்னேன், ஒரு பர்பீன் சுல்தானா போல் நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்குது, மெமரி பவர் இருக்குது, மேடை ஆளுமை இருக்குது. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோட போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற பொழுது கும்கி 2 ஹீரோயின் சிறுதா ரவி அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாவை நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமாம், ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்தில் எடுத்தோம்னா அதில் இன்றைக்கி சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் அந்த அற்புதமான பிள்ளை அது இந்த படத்துக்குள்ளே வந்தது. என் அருமை மகன் கதிர், ஆதித்யா கதிர், செல்ல பிள்ளை, தங்கமானவன். நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளை கிண்டல் அடிப்போம், நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேதுராமன், எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். ஸோ இப்படித்தான் எல்லோருமே வந்தாங்க. ஜாவா சுந்தரேசன், அதே போல் இந்த மேனேஜர் தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னாவே கிட்டத்தட்ட ஒரு மெலடி. இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்கள் புள்ள கதற காதலிக்கிறார் சார் அப்படின்னாப்புல. ஸோ இப்போவும் மேடைக்கு வர முடியாததுக்கான காரணம் அடுத்த ஒரு ரீலில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என் பிள்ளை கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதுதான். ஸோ இசை என்பது அவனுக்கு இயல்பில் இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்காந்து எப்பொழுது ஒரு காட்சியை விசப்படுத்துகிற பொழுது அந்த கதையை உள்வாங்கிட்டதுனால தான் வந்தான். இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்கிறதில்ல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், உமாபதி பிரபண்ண பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான், ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கதாநாயகனாக இருக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல, டான்ஸர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது இப்போ எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எப்படி ஓகே வாங்கினது போல அதற்கு முன்பாகவே அர்ஜுன் சார்கிட்ட போய் உட்காந்து என் மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்க போகிறான் அப்படின்னு அவர்கள்ட்ட என் பிள்ளை தான் நான் உள்ளது. பெருமையான விஷயம் தானே, யார் மனசும். ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவன் நான். யார் மனதையும் சிஞ்சிற்றும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தலைப்புச் செய்தி ஆகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனது வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கட்டத்தை கூட ஏற்படுத்தி விடக்கூடாதுன்றதுக்காக. என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்த பொழுது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு அங்கே ஆள் இல்லை. என் அன்பு மகனே, உன்னை அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடணும். இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்கள் இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை பேர், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கு உங்களுடைய பையன் அவதிப்பட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்தவர் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக என் கூட. ஆமாம், யாரும் எந்த முடிவிலும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன். இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்தக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம், இதில் இன்றைய தினம் டிவிக்கு தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்களோடு 3 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் புலி. நிறையா பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றால் TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால்
பத்திரிகைகளாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தான் ஓட்டுப்பதிவு நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத், இபி உமாபதிலாம் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம், ஸோ 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு டிவிகே வெள்ளிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவர்ஜுனா, ஆதவர்ஜுன் எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து, டிவிகேயில இருந்து, என்ன சொல்றது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது யாரு? சசிகலா அம்மா கட்சியிலிருந்து, சசிகலா அம்மாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5 கூட்டணி, 5வது கூட்டணி இல்லையா? 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பில் ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகோட உடன் பிறந்த தம்பி, எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம், நான் புதிதாக இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த படைப்பை எனக்கு பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு, தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டவர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் நீ யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன். அன்பு தம்பி அவர்களே, ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, அன்பிற்குரிய பிரசன்ட் மீடியா, எனது மகன் போராட்டத்தில் பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எனது அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலண்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் கான்செப்டில் போய்விடக்கூடாது என்பதற்காக ப்ரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவரை நான் ஒப்படைத்தேன். நான் கூட இயக்கினேன். எங்கும் அவன் சரி, அவர் எதிர்பார்த்த நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் முன்னாடி பார்ட்னர் தம்பி சுகுமார், மைனா கும்கிப்படத்தினுடைய கேமராமேன், அண்ணே என்னென்ன தம்பி சிஜினா இவ்வளவு நாலேஜபிளாக இருக்காப்புல, தர்புகா சிவா. இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்கள் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி சார். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லணும். நிறைய திரைப்படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்போ அந்த உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? ஆமாவா, அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இன்றைக்கு கூட ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கு, மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டுருக்கான். நான் எமோஷன் ஆனாலும் அவன் பேலன்ஸ் ஆகிப்பான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணான். அது எம்எஸ் பாஸ்கர் மாமா அவர்களுக்கும் தெரியும், இளவரசாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30களில் வந்திருக்கு, அவ்வளோதான். நான் சுயம்பாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தவன், அவ்வளோதான். இதுதான் உண்மை, இதான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 15 வயதில் நாம பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான்.
ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற பொழுது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக ஒதுக்கிட்டேங்க. நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதேவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம் தம்பி பிஜி முத்தையா சொன்னீங்க, தம்பிராமையா என்ன படம் அழைச்சி கொடுத்த உடனே எனக்கு ரவுண்ட்ஸாக கண்டினியூவாக படம் உருவாகுதுன்னு. அது அப்படி இல்லை, அது உங்கள் திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கு கிட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. மகன் தந்தை காற்றும் உதவியும் தந்தை மகன் காற்றும் உதவியும் இணைந்தே இந்த மேடையில் அரங்கேறிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. டிஎன் 2026 அரசியலை சுற்றி வருகிறது அப்படின்னு பார்வையாளர்கள் நம்புகிறாங்களோ அதை விட ஒருபடி அதிகமாக நடிகர், ஒளிப்பதிவாளர் அண்ணன் நட்டி நடராஜ் அவர்களை சுற்றி வலம் வருகிறது. இந்த படத்தில் அவர் நடித்திருக்கிற கதாபாத்திரத்தில் அவர் கடுமையாக உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு திரைப்படத்தின் கலைஞர்களும் அறிவார்கள். அப்படி தன்னுடைய முழு உழைப்பையும் தந்து மிகச் சிறப்பாக இந்த படத்தில் நான் ஒரு நல்ல நடிகன் என்பதை எல்லோருக்கும் நிரூபித்திருக்கிற உண்மையிலேயே தங்க நட்சத்திரம் அன்பிற்கினிய அண்ணன் நட்டி நடராஜ் அவர்களை உரை நிகழ்த்த மனமகிழ்வோடு அழைக்கிறேன். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வணக்கம்னா ஆக்சுவலாக நன்றி தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். கண்ணன் ரவி சாருக்கு மிக்க நன்றி, தீபக் ரவி சாருக்கு நன்றி, ஸ்ரீநாத் சாருக்கு நன்றி, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உமாபதி அவர்களுக்கு நன்றி, அண்டு கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அந்த சேம் டைம் நான் இயக்குனர் உமாபதி சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் அவர். இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 இயர்ஸில் வந்து இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸோட லிஸ்ட்டில் அவரோட நேமும் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட வேலை வாங்குகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா 2 நடிகர்களுக்கு நடுவில் நான் நடிக்கிறேன். அந்த 2 பேருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். ஒன்று தம்பிராமையா அண்ணன், இன்னொன்று MS பாஸ்கர் அண்ணன். 3வதாக எங்கள் இளவரசன். ஆனால் அவர் இன்னும் நேஷனல் அவார்டுக்கு அந்த தகுதி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவரை போய் சேர்றதுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் எங்கள் இளவரசன். அண்ட் கூட நடித்த எல்லாரும் சரி, ஸ்ரத்தா அவர்களாக இருக்கட்டும், விஜய் மேமாக இருக்கட்டும், இந்திரஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ உதாரணமாக ஒரு சீனை நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டைமிங் தேவைப்படும். அந்த டைமிங்காக நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவார் எங்கள் டைரக்டர் உமா பற்றி. கரெக்டாக பார்த்துட்டு 3 ரிஹர்சல் முடிஞ்சவொன்னு சொல்லுவார், இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சலில் இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்களா, அதுவும் இந்த 3வது ரிஹர்சலில் பண்ணது இந்த இடத்துலையும் 2வது ரிஹர்சல் அப்படி நோட் பண்ணி டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் எங்கள் உமா பற்றி. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். 2வது ஒரு நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர் ஒருத்தர். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வயசில் இப்படி ஒரு ஃபோர்சைட்டும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அருமை. தேங்க்யூ உமாவதி சார், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் யூ வில் பி த பெஸ்ட் ஃபார் எவர். அண்டு எங்கள் தம்பிராமையனை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு கதை கேட்போமா அப்படின்னாரு. சரி கேட்போன்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இந்த அரசியலுங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அதுக்கு உள்ளே போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர். இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்மலாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அரசியலுங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னார். ஹிலேரியஸாக இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது. ரசித்தோம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார் எப்போ நான் ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க. கேட்டு முடிச்சோன்னே அடுத்த வாரம் போகிறோம் தம்பினா அப்படி தான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 2வது MS பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வைப்பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் MS பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்கள் இளவரசனை எல்லாத்துலேயும் முன்னோடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி நடிப்புலையும் சரி. அவர் சர்வசாதாரணமாக நடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேரும். நடுவில் நிற்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும். நம்ம அம்பையர் அண்ணன் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், உமாபதி, டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால் நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். இந்த ஒரு சீன் நாங்கள் சேர்ந்து பண்ணுற சீன் 2-3 சீன் பண்ணோம். அதில் ஒரு சீன் வந்து பண்ணி முடித்த உடனே சொன்னார், நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் முதல் ஆசீர்வாதம் அங்கேருந்து வந்தது. ரொம்ப நன்றி ஜாவா சுந்தரேசன். அப்புறம் தம்பி கதிர், எக்ஸ்ட்ராடனரி பர்சன். நாங்கள் பேசும்போது இம்ப்ரவைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்.
அது ரொம்ப ரசிகரமாக இருக்கும். அடுத்து இந்த படத்தோட ஒரு பில்லர் இருக்கார், பிஜி முத்தையா சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் தர்புகா சிவா சார் மியூசிக் டைரக்டர் சார், அப்புறம் எங்கள் எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்து அந்த சாங்கு குல்கந்த் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் எங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபர் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை ரொம்ப அருமை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் சூப்பர், ரொம்ப பிரமாதமாக வந்து ஒவ்வொரு விஷயமும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க யாரையோ டிஃபேம் பண்ணுறேன்னு. நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும்னு. அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்ட்டு தான் அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்டு எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமே நான் சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா சார் அண்டு உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி, எங்கள் யூனிட்டுக்கும் சரி யாருக்குமே கிடையாது. தாவேக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெளிப்படையான ஒரு நல்ல உரை வழங்கிய கதாநாயகன் தங்க நட்சத்திரம் நட்டி சார் அவர்களுக்கு அன்பு நிறைந்த நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த ட்ரெய்லர் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற சூழலில் இந்த நிகழ்வு மிக நிச்சயமாக பார்வையாளர்களுக்கு இந்த படத்தை நிச்சயம் திரையரங்கில் போய் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வழங்கி இருக்கிறது. சதீஷ், நீ ராசிக்காரப்பா, கை ராசிக்கார, நீ தான் இப்போ எங்களை இயக்கிட்டு இருக்க. எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கோம். ஆமாம், இதில் ஏரியா ஷேக்கு, மாலிக்கு, நந்தா எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. இதில் ஆமாம் ப்ரொமோஷன் டீம் டிசி அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பாடலாசிரியர்கள்னா நான் அடிப்படையில் அந்த தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், ஓரளவு பாடல் எழுதுவதற்கு தானே வந்தேன். ஆனால் இன்றைக்கி நடிகனாக ஓரளவு இடம் பெற்று பிறகு அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த அற்புதமான தம்பி 2 பாடலாசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த இதில் படத்தினுடைய மகேஷ் மேத்யூ, அவன் வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய பிள்ளையோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. 2 பசங்க 6 வயசுல இருந்து பார்த்துருக்குறேன். ஸோ அதே போல் இந்த படத்தில் டெபுவாக ஆரம்பிக்கிறான் தம்பி எடிட்டர். டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு எடிட்டாக வருவான். டே நைட்டாக எவன் உழைக்கிறானோ டக்குன்னு போய் அலுவலகத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதில் உதவி இயக்குநர்களாக இருந்த மணியாக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், நதியாவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சமூக சுந்தரமாக இருக்கட்டும், நிஜாமுதான இருக்கட்டும், ஸோ எல்லோருமே தம்பி கூப்பிட்ட சூழலுக்கு வந்தாங்க. அதில் மணியும் நந்தா 2 உதவி இயக்குநர்கள் எங்கள் ஊருக்காரர்களாக கிடையாது. இரவு பகலாக கிடந்து என் பிள்ளைக்கு ரைட் அண்ட் லெஃப்டாக இருந்து என் பிள்ளையை அவர்கள் பத்தமாக பார்த்து கொண்டார்கள். எக்ஸ்பெஷலி நான் சொல்கிறது அப்படி தான். தர்புகா சிவாவை போட்டு கசக்கிட்டு இருக்கா. அதேமாதிரி சிஜி குரூப்பு பட்ஜெட்டெல்லாம் பார்க்காம என் அருமை தம்பி ஸ்ரீநாத் அவர்கள் தயாரிப்பாளருக்கு கட்டுப்பட்டவர். அவர் என்னாவது கடுஞ்சொல் பிரயோகப்பட்டிருந்தால் தப்பாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல படைப்புக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கப்பா. ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த டெக்னிக்கல் அந்த ரேஞ்சுக்கு சிஜி செட்டப்பு கிட்டத்தட்ட 237 ஷார்ட் சம்திங். நான் மிரண்டப்பா. ஒரு குறுகிய காலத்தில் ஃபாஸ்ட்டாக கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்ட பொழுது அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிப்பா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சராசரியாக பிஜி முத்தையா என்கிற கலைஞன், நான் சுகுமாருடைய அண்ணன் ஜீவன், உச்சபட்ச கேமராமேன், ஒரு கொஞ்சம் வழி புரண்டு இயக்கத்தில் போன காரணத்தினால் அதே போல் அதற்கு பிறகு நான் ரொம்ப நாள் நேரம் 2-3 செட்டில் பார்ப்பேன். பிஜி முத்தையாவோட ஒர்க்கு முகம் ஒன்றுக்கு எப்போ போகிறான், எப்போ சாப்பிட்றான், கேமரா கர்ணன் கவச குண்டலத்தோடு படுப்பதை பிழைப்படுத்திருந்தான். முரட்டுத்தனமான உழைப்பாளி. அந்த பிள்ளைய ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டேன். வந்து இந்த படம் என்பது பிஜி முத்தையாவுக்கு எப்படி நட்டிக்கு ஒரு தனித்துவமோ அதே போல் எனக்கு நாங்கள் எங்கிட்ட பிறந்துக்கிட்டே இருப்போம். நான் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் வருவாங்களா, அல்லது நல்ல ஒரு டெக்னீஷியன் இடையில தடம் புரண்ட பொழுதும் மறுபடியும் தடத்தில் ஏறினாரா. ஸோ பிஜி முத்தையாவுக்கு அடுத்த கட்டம் வந்ததில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு எடிட்டர், அது அந்த அதே போல் டான்ஸ் கொரியோகிராஃபர் அதெல்லாம் நான் இல்லை. இதில் சாண்டி அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஒரு கேமியா ரோல் பண்ணியிருக்காங்க. அது தம்பியோட நலம் விரும்பி அது படத்தை பார்த்தப்போ சொல்லுவாங்க. வேறு யாராவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சிங்க, நிறைய மேடைகள் இருக்கும், அப்போ உங்களை நான் கொஞ்சிறேன்.
டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கொடிக்கு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த கொடிக்கு இந்த கலர் இப்போ திரும்பி பாருங்களா, அது என்ன கலரில் இருக்குன்னு. ஆரஞ்சு இல்லை, ஊர்லெல்லாம் பெயிண்ட் சோரில் அடிப்பாங்க. திமுகவுக்கு இந்த கலர் கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் போனால் சாயம் வெளுத்துரும், ரெட்டு மட்டும் பிளாக் அப்படியே இருக்கும். இல்லை இது ஒன்றே ஒன்று தான். வானவில் கலர் சாங்லேயே நம்ம அதான் சொல்லியிருப்போம். வானவில் கலர்னால் எல்லாமே வந்துருச்சு நம்ம என்னன்னு சொல்லிட்டு. இது மெயின் என்னென்னா, ஆரஞ்சு வந்து சென்ட்ரலில் இருக்கிற மெயினான 2 கட்சிக்குமே இருக்குது. ஏன்னா அது வந்து நேஷனல் ஃப்ளாகில் வர சாஃப்ரான் கலர்ஸ். ஸோ அது சென்ட்ரலில் பிரதிபலிக்கிறது. நீங்களே திரும்பி பாருங்க, அப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும், கலர்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூவில் இருக்கும். பிளாக் வந்து தமிழ்நாடு கலர், நம்மளோட அடையாளம். ஸோ அதனால இந்த 2 சென்சார்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுண்ணா. தம்பிராமண்ணே, தம்பி பார்வையாளர்கள் ரசிகர்கள் வந்து நம்மளோட அறிவாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் ஒரு கெட்டப் வந்து சொல்லியிருக்கீங்க, நட்டி சார் வந்து அவர் இல்லவே இல்லை, படம் பாருங்க அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஒரு தேசிய விருது வாங்கின நடிகர் நம்ம MS பாஸ்கர் சார், அவர் இங்கேயும் சொன்னார், ட்ரைலர்லேயும் சொல்லுவார், ஓம் சக்தி பராசக்தின்னு. தமிழகத்துடைய சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்னன்னு நாங்கள் சொல்ல விரும்பல, என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்கள் கூடயும் நடிச்சிருக்காரு, அவங்க கூடயும் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்களுக்கு நீங்கள் சொன்னது காட் ப்ராமிஸாக அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்களும் உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி. அவர்களுடைய கற்பனையெல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவர்களுடைய கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல், நான் வந்து நமது பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சு தான் அவர்களை பாவிக்கணுமே ஒழிய, யாராவது அப்படி கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில். தேங்க்யூ. சித்ரா லட்சுமணன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, சதுரங்க வேட்டை வந்து ஒரு ட்ரெய்லர் தான், இதுதான் பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா, இல்லை அரசியல் தான் சதுரங்க வேட்டையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரெண்டுமே அரசியல் கிடையாதுங்க. இதில் 2-3 கேரக்டர் அந்த ஷேட் இருக்கும். ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகிற படம். அந்தந்த காலகட்டத்துக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரும். இல்லை, கதையை கேட்கல. அரசியல் என்பது சதுரங்க வேட்டையா, சதுரங்க வேட்டை தான் அரசியலா? அது எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. சார் நட்டி சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நடிகராக இருந்து அரசியலுக்கு வர்றது இங்கே போஸ்டர் பார்த்தா தெரியும். சரிங்க. நீங்கள் முதல்வராக ஆசைப்படுறீங்களா, இல்லை உங்கள் ஜோடி லேடியை முதல்வராக ஆசைப்படுறீங்களா? ஐயா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன போய் கேட்டுங்க. எனக்கு அரசியல்வாதி ஆகுறீங்களா? இல்லை, நான் ஒரு பார்வையாளன், அவ்வளோதான் சார். தம்பி கார்த்திக் சார், ஒரு வரியில் கதை சொல்லுங்கள் சார். அதை ரெண்டு விதமாக சொல்லுங்கள் சார். நான் தம்பி, அதான் பணம் கொண்டவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், புகழ் கொண்டவன் புகழை வைத்து பணமும் புகழும் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். இது ஒரு லைனாக இருக்கலாம். மேபி நேர்மறை எண்ணம், வாழ்க்கையில் நேர்மறை எண்ணம் காலம் கடந்து வெல்லும். அது மனசில் மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். எதிர்மறை எண்ணம் உடனடியாக வெல்லும், ஆனால் மனதின் அமைதியை கெடுக்கும். ஸோ கொடுக்கும் கெடுக்கும்ன்ற கான்செப்ட். நேர்மறை எண்ணம் வெல்லும், எதிர்மறை எண்ணம் கொள்ளும். இதுதான் கான்செப்ட். இது மக்களுக்கான படம் இது. ஸோ நீங்கள்லாம் இதை வந்து 8ஆம் தேதி இரவு கொஞ்சம் கூத்தாடுவீங்க, அப்போ தெரிஞ்சுக்க செல்லப்பட்டி. ஓகேம்மா, நீ வாத்தியாரோட பிள்ளைன்றதான் சொல்கிறேன். இதில் இருக்க சம்பவங்கள் பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் நீங்கள் பார்த்த விஷயங்களோட இதுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அதில் ஒரு பாதிப்பாக தோணுது. மற்றபடி இது வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் ஹிலேரியஸாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இதுக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன். அதில் நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது. தம்பி ரம்யா சார், அரசியல்வாதி கிண்டல் பண்ணுற சார். சார் சொல்லுங்கள் சார். தம்பி ரம்யா சார், அரசியல்வாதியை கிண்டல் பயிர் சார். அந்த பொலிட்டிக்கல் மேனு உங்களோட மூவியை ரிவ்யூ பண்ணா எப்படி ஏற்றுப்பீங்களா? என்ன உருட்டி விளையாடலாம், என்ன போச்சு? பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தம்பி, இது வந்து கிண்டல் பண்ணுவதல்ல, சுய விமர்சனத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை கூட இல்லைன்னு சொல்வதற்கான உரிமையை கடவுள் கொடுத்துருக்கார். இருக்குன்னு சொல்ற உரிமையை மனிதன் எடுத்திருக்கார் இல்லையா? விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வது என்பது அதுதான். ஆக்சுவலாக இந்த கேள்விகள் என்பது 8ஆம் தேதி இரவுன்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ தம் கட்டி பேசிகிட்டு இருக்கோம்ல, அல்ல இதையா நம்ம எப்படி நினச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒட்டு மொத்தமாக 2 மணி நேரம் 5 நிமிஷம் குலுங்க சிரித்து
கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய எங்களை வந்து கட்டி பிடிச்சி, பெண்ணாக இருந்தால் கை கொடுக்குவீங்க, ஆணாக இருந்தால் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடிப்பீங்க. தம்பி ரம்யா சார் சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்க ஐயா. காமெடி சட்டையர் படம் அரசியலை கிண்டல் செய்து அப்படின்னு எல்லாருமே வரிசையாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் 40 வருஷமாக திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்திருக்காங்க. இதில் நீங்கள் யாரை அதிகமாக கிண்டல் பண்ணியிருக்கீங்க? 40 வருஷமா இல்லை, 67, 33, 26, கிட்டத்தட்ட எவ்வளவு, 59, 60 வருஷமாவா? யாரையும் கிண்டல் பண்ணுற நோக்கே கிடையாது. அந்த நோக்கமே கிடையாது. அந்த நோக்கமே கிடையாது. இது அரசியல் புரிதல் என்னிடம் இருந்த காரணத்தினால், புரிதல் இல்லாமல் ஒரு மால் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரையாவது சங்கடப்படுத்திருக்கலாம். யாரை மேலே ஒரு சொல் என்னும் கல் எடுத்து மேலே எறிந்து தலைப்பீதியாக இருக்கலாம். அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால் யார் மனதும் கோண வேண்டாம், கோணக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு ஹியூமரை மட்டும் மண்டையில் வச்சு எழுதியிருக்கேன். அதை மேக்கிங்கில் பாருங்கள், மேக்கிங் பாருங்கள், உங்களுக்கு கொடுங்க சார். இங்கே சொல்லுங்க சார். நீங்களும் முதல் சொல்லலாம், டேரக்டர் முதல் சொல்லலாம். சரிங்களா? இப்போ அந்த ஒரு கெட்டப்புனால தான் உங்களுக்கு பெருசாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த படம் அந்த படத்தை அந்த டீம் ஒரு கொச்சையாக பேசுகிறாங்க, எங்கள் தலைவரை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் நீங்கள் அந்த கெட்டப்பை தவிர்க்கலை? ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. சரிங்களா? இப்போ அந்த கெட்டப் வச்சிங்கன்னா ஏதாவது விமர்சனம் வரும்னு தெரிஞ்சு வச்சிங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகும்னு வச்சிங்களா? இதுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இல்லைண்ணா, ஆக்சுவலாக இந்த லுக் டெஸ்ட்டு நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். அப்புறம் தான் சாரோட லுக். ஆக்சுவலாக நானே சாரோட பெரிய ஃபேன். டான்ஸ்னால் அவர் பார்த்து தான் நானே ஆட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். லுக் டெஸ்ட் என்னென்னா ஒரு 55 இயர்ஸ்க்கு ஏஜ் ஒரு 60 டுவர்ட்ஸ் போகும்போது ஆப்வியஸாக கிரே இருக்கும். எல்லா ஹீரோஸும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் விட்டுருவாங்க. ஒரு 50 வயசு வரைக்கும் தம் கட்டுவாங்க, அப்புறம் நேச்சுரலாக விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த டைமில் எப்படி இருப்பார், ஸோ அதுதான். அண்ட் ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டார்க்கர் ஷேடு. நாங்கள் எடுத்தது இப்போ ஆக்சுவலாக அது ட்ரெண்ட், அந்த கலரு. வேறு மாநிலத்தில் ஒரு லீடர் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம எடுத்தோம். சத்தியமாக சொல்கிறோம், அவர் டிஃபைம் பண்ண, நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சிங்கம், யாராலையும் டிஃபைம் பண்ண முடியாது. நிஜமாகவே அது சிங்கம், அதை யாரும் டிஃபைம் பண்ண முடியாது. நான் எல்லாரும் அந்த பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. டைரக்டர் உமாபதி சார். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப அரசியல் மேடை மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் அர்ஜுன் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரை நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஒரு கேமியோவாவது கொண்டு வந்திருக்கலாமா, அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை சார், இது ஆக்சுவலாக எதுவுமே ஆர்டிஃபிஷியல் நம்ம இது பண்ணலை. நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்ல்டு. இது ஆக்சுவலாக தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தா தான் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு இல்லை, இது வேற ஒரு உலகத்துக்கு, வேறு யூனிவர்ஸுக்கு நம்ம கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் இருந்தால் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நம்மளே பார்த்தாலே நல்லா இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு யாருக்குமே அது கிடையாது சார். அப்படி ஹர்ட் பண்ணால் அது நாங்கள் தப்பான பர்சன்ஸ் இல்லை. இல்லை, ஹர்ட் பண்ணுறதை பற்றி கேட்கல, அர்ஜுன் சாரை. இல்லை அதுதான் சொல்கிறேன். அது கேமியோ தேவை இல்லை. லைக் ரெக்குயர்மெண்ட் நம்மளுக்கு இந்த வேர்ல்டு, சின்ன வேர்ல்டுக்குள்ளே கேரக்டர்ஸ் பண்ணணும்னு பண்ணோம். லைக் இது ஃபியூச்சர் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம் சார். ஒரே ஒரு கேள்விதான். இந்த நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா, இந்த கோட் படத்தில் இந்த கார் நம்பர் இதே தான் வரும், TN 2026ன்னு. உங்கள் நினைக்கவே அப்போ அந்த நேரத்தில் ஒரு பேசு பொருளாக ஆச்சு அது. அப்போ அதுலேருந்து தலைப்பு வச்சிங்களா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ரொம்ப நட்டி சார் ஏற்கனவே இளமை, இன்னும் இளமையாகிட்டார். வாழ்த்துக்கள். அந்த லுக்குக்கும் இந்த நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணுதில்ல, அதனால தான் கேட்டேன். நீங்களே சொல்லுங்க அதுக்கு பதில். சார், TN 26 தங்க நட்சத்திரம் 2026. தங்க நட்சத்திரம் TN அந்த இதுதான் மீனிங்கில் தான் நம்ம வச்சோம். ஸோ 2026 அவர் என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அதுதான் நம்ம ரிலேட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற மாதிரினா அவங்க எப்பயோ டிசிஷன் எடுத்துகிட்டு அது பர்சியூ ஆகிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல 2026 அந்த பர்சன் என்ன எடுக்கிறாரு, அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் நட்டி சாரில் நீங்கள் காப்பை பார்த்தீங்க, அவர் கையில் கருப்பு கயிறை பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அந்த கருப்பு கயிறுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார். தம்பி ரம்யா சார். இல்லை அவருக்கு சொல்லுங்க சார். இல்லை மேலே 2 கலர் கொடி, அதே போல் தளபதி அரசியலுக்கு வந்துட்டாரு தாவேக்கா. இந்த மேடையிலேருந்து நான் தம்பியை கொச்சப்படுத்தலை, திட்டலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கொடி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கொடி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அந்த படம் மூலயமா, இல்லை நான் ஓட்டு போட போவேன் தம்பி? ஏன்னா TN 26ன்னு போட்டிருக்கீங்க தம்பி. அது எனது தனிப்பட்ட உரிமை. எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது.
இல்ல இதுல கிண்டல் எல்லாமே அவரை பத்தி தான் வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவருடைய ஸ்லோகம் தான் ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இது இவ்வளவு நேரம் பத்திரிகையில் பதில் சொன்னதுக்கு மறுபடியும் இதுக்கு பதில் 8ஆம் தேதி தான். இல்லை இல்லைண்ணா இந்த பிளாக் ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ஆச்சு. நம்ம இதை அக்டோபரில் ஷூட் பண்ணோம், அக்டோபர் நவம்பரில் ஷூட் பண்ணோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், இல்ல நான் பார்க்கும்போது புரியுதுண்ணா, ஆளுங்கட்சி மேடையில இருந்து ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நாங்கள் எப்படி பதில் சொல்கிறேன்னு தெரில. இது வந்து ஒரு திருப்பி சொல்கிறேன், சினிமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்குக்கு. ஸோ அதாண்ணா. சார் ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாருமே விஜயை பற்றி கேட்டோன்னே சிங்கம் சிங்கம்னு நீங்கள், ஆனால் அவர் கூட இருந்த டச்சப்லேருந்து கிட்டத்தட்ட பிஆர்ஓ மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார் வரைக்கும் அவரை பற்றி சொல்கிறது வேற விதமாக இருக்குது. நிஜமாவே நீங்களாம் ஒரு இருக்கீங்க சிங்கமா? உண்மையான இல்லை உங்களை பார்த்து நாளைக்கு நீங்கள் சொன்ன சிங்கங்கிற பதிலை பார்த்து ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது. இல்லைண்ணா உண்மையாகவே சிங்கம் தானா அவர். நீங்கள் எந்த இதில் எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ அவங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே. இல்லை எந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்க சிங்கம் யாருமே நெருங்க முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறீங்களோ? ஆனால் யாரை பற்றி வேணாலும் பேசலாம்னா அது அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது. பட் அது வந்து மக்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ மக்கள் ஆப்வியஸாக அது நம்ப போகிறது கிடையாதுல்ல. சார் நட்டி சார் உங்கள் பதிலையும் எதிர்பார்க்குறோம். சார் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்களும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில். இவ்வளோ பெரிய போஸ்டர் இருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா. இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்கள் கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நண்பராக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டிங்களா? அப்போ அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால நான் அவருக்கு சிங்கம்னு சொல்கிறேன். இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து நீங்கள் மற்ற முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்வி இல்லாமல் போயிடும், அதுக்கு சொல்கிறேன். சார் தம்பி ராமையா சார், சிஸ்டர் சொல்லுங்கள் சார். ஒரு காலத்தில் வந்து அமைதிப்படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த கருத்து இது கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ட்ரோல்ஸ் வருது. ஸோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பார்க்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேலே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு, இதை எப்படி ஒரு டேரக்டரா? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி மிகப்பில் சொன்னேன். இந்த கேஆர்ஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி பயந்துருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு. மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசாக இருக்கிறது கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம். அதை தயாரித்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றதான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. காய்ந்த மருந்தான் கல்லடிப்படும் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. சார் நட்டி சார் உங்களுக்கு கேள்வி. நீங்கள் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இது மூலமாக தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமாக வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்கள் விஜய் சாரை நேரில் சந்தித்து விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்கள் பேசுனாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்கார். அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரதுக்கு தயாராக இருக்காங்க. தம்பி ராமையா சார் சொல்லுங்க. மத்தியில் இருக்க காவியம் தமிழ்நாடையே சேர்க்கணும்னு உங்கள் ஆசையாக அந்த கலர் கொடுத்துருக்கு. எதிர்புறமாக இருக்காங்கல்ல. ஆத்திக நாத்திக முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆத்திகம் பேசுகிறவர்கள் ஜஸ்ட் எவ்வளவு அதிகபட்சம் 2% இருக்கலாம். அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களா? இல்லைன்னு தான் பதில் வரும். நாத்திகம் பேசுகிறவர்கள் ஆல்மோஸ்ட் 2% தான் இருப்பாங்க. அது அவர்களே ஒத்துக்குவாங்க. அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா? இல்லை. மீதி 98%. ஸோ அப்போ நம்ம அப்படி வச்சிங்கன்னா அது பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு. பெரியார் ஐயா அவர்கள் நாத்தியம் மட்டும்தான் அவர் சொல்ல, பெண்ணுரிமையை சொல்லியிருக்காரு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு, தாழ்த்தப்பட்ட குடியானவன் பெரியார்ட்டேருந்து பேரறிஞர் அண்ணா அதற்காக இருந்தாங்க. நம்ம சொல்லக்கூடிய தத்துவம் கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு உழைப்பாளியும் ஒரு அடிமட்டத்தை ஒரு கூலிக்காரனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றது சொன்ன அங்கேருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த இவ்வளவு பெரிய டாபிக் போக வேண்டிய அவசியம் கிடையாது. 8ஆம் தேதி திரும்ப சொல்கிறேன், 8ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு எனி கொஸ்டின் கேன் ஆஸ்க், நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் பசியாக இருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் நட்டி சார் போடுறோம். நன்றி சார். ஒரே நிமிஷம் நட்டி சார்,
கட்டி சார் கடைசியா சொல்லுங்க சார். இந்த படம் வந்து தேர்தலுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னால வருது. சரிங்க. உங்களுக்கு பிசினஸ் பல கோடி பிசினஸ். சரி. ஆனா அவங்களுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பிசினஸ், வாழ்வா சாவா பிரச்சனை, பல எதிர்காலம். யாருக்கு இது? தாவேக்காக்கு, மத்த கட்சிக்கு. நீங்க எந்த நோக்கத்துல எடுத்தீங்க, இது ஏ டீமா, பி டீமா, சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டு விட்டுரும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சார் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல சார். சொன்னால் தானே சார் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணமே கிடையாது சார். நீங்கள் படம் பாருங்கள், 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எப்போ ப்ரொடியூசர்ஸ் காமிக்கிறாங்களோ நீங்கள் அந்த படம் பாருங்கள். அப்படி நாங்கள் எதுவும் சொல்ல முயற்சிக்கவும் இல்லை, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு ட்ரையும் கிடையாது. அதனால் இப்போ யாரோ குறுக்க புகுந்து யாரோ என்னவோ சொல்கிறாங்கங்கிறதுனால அதை அவங்க நம்புகிறாங்க. அப்படி அப்படி அந்த நம்பிக்கை அவங்க படம் பார்த்தாங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேக்கா நண்பர்கள், சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். உமாவதி சரிங்க. சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லை மாநிலம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ தமிழ்நாட்டே வந்து ஒரு சினிமா கலைஞர் ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. இப்போ நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாத்துமே அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். இல்லை அப்படி சொல்கிற நீங்கள் அந்த படத்தை முதல்ல ட்ரெய்லர் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கீங்கன்னு கேட்கட்டேன். ஆனால் ட்ரெய்லர்னா டீஸ் பண்ணணும். அதை டீசர் நான் ட்ரெய்லர் கிடையாது. நான் டீஸ்னா வி ஹேவ் டு டீஸ் சம்திங் இல்லைண்ணா. இப்போ இதனால தானே பேசும் பொருளாக இருக்குது, இதனால தானே கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறோம், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். அதுக்கு இது பேசும் பொருளாக இல்லை. இது நீங்கள் இதில் நிறைய டீகோட் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த அப்பா சொன்ன 4 டீம் 5 டீம் எல்லாமே சினிமாக்காரங்க தானே. இப்போ நம்மளுமே சினிமாக்காரங்க தானே. குரூப் பிக்சர் நான் இலவச சார் தெரியாரா பாருங்க.